கீழடியில் கிடைக்கப்பெற்ற 2500-600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சில அணிகலன்கள் நமக்கு இப்பொழுது சான்றுகளாக இருக்கின்றன. தமிழர்கள் பாருங்க, அப்பவே தங்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் இவ்வளவு அழகாக நுட்பமான வடிவமைப்பை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் இன்று ஆய்வு செய்ய முடிகிறது. ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற திமுக அரசு, அதனுடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் தலைமையில் இந்த 5 ஆண்டுகளில் தமிழர் கோவில்களில் இருந்த அத்தனை நகைகளும் உருக்கப்பட்டு கட்டிகளாக மாற்றப்பட்டு விட்டன. இத்தனை ஆண்டு காலம் சேமிக்கப்பட்ட அந்த அணிகலன்கள், தங்க அணிகலன்கள், அதுவும் நவரத்தினங்கள் பதித்த அணிகலன்கள் எல்லாம் உருக்கப்பட்டு கட்டிகளாக மாற்றப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு 1000 ஆண்டு காலம் கழித்து கீழடியில் எப்படி நாம் இப்பொழுது தோண்டி எடுத்து பார்க்கிறோமோ அதுபோல 2000 ஆண்டு காலம் கழித்து இங்கே தமிழ்நாட்டில் தோண்டி பார்க்கும்போது இந்த அணிகலன்கள் இருக்குமா? இந்த வடிவமைப்பு இருக்குமா? உருக்கிய கட்டிகள் தான் இருக்கும். அதுவும் யாரிடம் இருக்கும் என்று தெரியாது. ஆக தமிழருடைய கலை, இலக்கியம், பண்பாடு, அவருடைய நகை செய்யக்கூடிய திறன், அந்த கலைநயம் மிக்க திறன், இந்த திறன்களை எல்லாம் பின்வரும் காலங்களில் 1000 ஆண்டுகளோ 2000 ஆண்டுகள் கழித்தோ அவற்றையெல்லாம் பின்வரக்கூடிய மனிதர்கள், தமிழர்கள் உணர்ந்து எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகாக இந்த நகைகளை வடித்திருக்கிறார்கள் என்று அன்று பார்ப்பதற்கு நகைகள் இல்லை. திராவிட மாடல் அரசு அத்தனை நகைகளையும் உருக்கிவிட்டது. இதைவிட கொடுமை என்னன்னா, பெரும்பாலான தமிழர்கள் அணியக்கூடிய நகைகள், அணிகலன்கள், அது இறைவருக்கு சாத்துவதாக இருந்தாலும் கூட அத்தனையிலும் வைரம் உள்ளிட்ட கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த நகைகளை உருக்கியவர்கள் அந்த கற்களை எல்லாம் என்ன செய்தார்கள் என்று இதுவரை ஏதாவது வெள்ளை அறிக்கை வெளியே வந்திருக்கிறதா? எவ்வளவு நகைகள் இருந்தன? எவ்வளவு உருக்கப்பட்டது? அதில் சேதாரம் என்ன? இந்த நவரத்ன கற்கள், வைரம் உள்ளிட்ட கற்கள் எல்லாம் என்ன ஆனது என்று திமுக அரசு, குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதுவரையிலும் வெளிப்படையாக ஏதாவது அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா? தமிழருடைய சொத்து, தங்க நகைகள் கட்டியாக மாற்றப்பட்டு விட்டன. அந்த வைரம் உள்ளிட்ட கற்கள் என்னானது என்றே தெரியவில்லை.